ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக 2 நிமிஷத்தில் நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்த உடனே சஃபோலா மசாலா ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இதை கொதிக்கிற வெந்நீரில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, பெப்பர் எல்லாமே கலந்துருக்கும். நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது வெயிட் லாஸ்க்கு ஓட்ஸ் ரொம்ப நல்லது. இதில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இஷ்டமான வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் நமக்கு அதிகமாக குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கேரட், கேபேஜ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணுறதுனால ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். இதில் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் 2 மினிட்ஸில் இது ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் ஆகணுன்னா இதே மாதிரி நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 பாயில் எக் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓட்ஸு நமக்கு நல்ல குக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஹெல்த்தியான நமக்கு 2 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா குக்காகி வந்திருக்கு. 2 நிமிஷமே போதுமானது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.